Hi guys, welcome to Surya Stories, சூரியகலா முருகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பிச்சைக்காரனும் தங்க நாணயமும். ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக உணவுக்காக அலைஞ்சிட்டு இருந்தானாம். அவன் மிகவும் அசிங்கமாகவும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு இருந்தானாம். ஒரு பழைய கோணி பையே அவனுக்கு உடமையாக இருந்துச்சான். ஒவ்வொரு வீடா போய் பார்த்துட்டு எதுவும் கிடைக்கலன்னா அந்த வீட்டுக்கு முன்ன போய் நின்று வீடு பெரியது, ஆனால் இங்குள்ளவர்களுக்கும் பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்குறாங்க, கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பாங்க அப்படின்னு சொன்னானா. இன்னொரு வீட்டுக்கு போனானா உணவு கிடைக்கலையாம். அந்த வீட்டில் உள்ளவங்க கோடீஸ்வரன், ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் சூதாடிட்டு இருப்பாங்க, கடைசியில் எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படின்னு சொன்னானாம். ஆனால் எனக்கோ கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும், நான் திருப்தியாக வாழ்ந்துருவேன், அவங்கள போல நான் அதிகமாக ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னாடி தோன்றி, நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். பிச்சைக்காரன் உடனே அவனோட கோணி பைய விரிச்சு தேவதை கிட்ட காட்டினானாம். அப்போது அதிர்ஷ்ட தேவதை, கோணி பைக்குள்ள விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும், அதை தவிர்த்து நிலத்துல விழுந்துச்சுன்னா அது தூசியா மாறிடும் அப்படின்னு சொல்லிச்சான். பிச்சைக்காரன் உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தானா. அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பை நிரம்பியதும் தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்துச்சான். உன் கோணிப்பையில இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனா ஆக்கிடும், இது போதும் தானே அப்படின்னு தேவதை கேட்டுச்சான். உடனே பிச்சைக்காரன், எனக்கு இது போதாது அப்படின்னு சொன்னானா. அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில நாணயங்களை கொடுத்துட்டு கோணிப்பையை இதுக்கு மேல் தாங்காது அப்படின்னு சொல்லிச்சான். பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் தங்க நாணயம் வேணும் அப்படின்னு சொன்னானா. உடனே அதிர்ஷ்ட தேவதை மேலும் பல தங்க நாணயங்களை கொடுத்துச்சான். மறு வினாடியே கோணிப்பை கிழிஞ்சிச்சான். அதுக்குள்ள இருந்த தங்க நாணயம் எல்லாமே கீழே விழுந்து மண்ணோட மண்ணா ஆயிடுச்சான். அதிர்ஷ்ட தேவதையும் மறைஞ்சு போயிடுச்சான். இதை பார்த்த பிச்சைக்காரன் திகைச்சு போய் நின்னானா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சதை வச்சு வாழ கற்றுக்கணும், பேராசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.